ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி மந்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் நான் மந்தி செய்கிற வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஒரு கட்டி ஒரு துண்டு எடுத்து போட்டுக்கிறணும். கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தேவைக்கேற்ப ஊற்றிக்கிறணும். அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக மல்லி, இது எல்லாம் சேர்த்துக்கிறணும். 2 காஞ்ச எலுமிச்சம்பழம் இது போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் ஆஞ்சு வச்சுருக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறமால தக்காளியை மிக்சியில் அடித்து தக்காளி ஊற்றிருக்கேன். தக்காளி ஆஞ்சு போடக்கூடாது. இதுக்கு சாஸ் மாதிரி தான் அடித்து ஊற்றணும். தக்காளி ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இது நாங்கள் சிக்கனில் தான் மந்தி போட்டோம். அது சிக்கனில் மசாலா அரைக்கிறத வீடியோ போட முடியல, எடுக்கலை. இது வெங்காயத்தில் கோழியில் மசாலாவை தடவி அந்த தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கிறோம். அந்த தக்காளி சாஸ் வரல. தக்காளி சாஸும் அடித்து ஊற்றிக்கிறணும். தக்காளி ஆஞ்சி போடாமல் அடித்து ஊற்றிக்கிறணும். அடித்து ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம அரிசி எவ்வளோ அளந்து வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கன தண்ணி அளந்து வச்சுக்கிட்டு அதில் ஊற்றிட்டு சிக்கனை மசாலா தடவி அதில் கோழியை சிக்கனை அவிய போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் சிக்கனை தனியாக எடுத்துட்டு அரிசியை போட்டு சோறை நம்ம தம்மில் போட்டுற வேண்டியது தான். இது சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இது பிரியாணிக்கு மந்திக்கு எதுக்கு போட்டாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் அது ஒரு துண்டு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது சிக்கனை எப்படி நம்ம பொரித்து அதில் சுட்டக்கோழி மாதிரி செஞ்சு அது மேலே ஸ்டஃபிங் வச்சு நம்ம
புகை வைக்கணும். அதுக்காக இது வந்து நான் ரெடி பண்ணுறேன், சிக்கனை பொரிக்கிறதுக்காக. ரெட் கலர் பவுட்ரு, அப்புறம் இது வந்து சிக்கன் 65 மசாலா. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடணும். ஒரு துண்டு வெண்ணெயும் போட்டுக்கிடணும். வெண்ணெய் போட்டாச்சு. இதை அப்படியே நல்லா கலந்துக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கையாலேயே கலந்துக்கிற வேண்டியதான். கலந்துட்டு இதை வந்து அப்படியே சிக்கன் மேலே ஒவ்வொன்றா தடவி எடுத்துக்கிடணும். இங்கெல்லாம் இதை கலந்ததை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சிக்கனில் வந்து தடவி இதை வந்து தோசைக்கல்லில் வச்சு சுட்டி எடுத்துக்கிறணும். வெண்ணெய் வச்சு சுட்டி எடுக்கணும். எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. வெண்ணெய் தான் டேஸ்ட்டு, வெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெண்ணெயை வச்சு ஒன்று ஒன்றா சுட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான். பாருங்கள், இப்படி தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே சோறு ரெடி ஆயிடுச்சு. இது காய்ச்சின பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து சோறு கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது அதை ஊற்றி சோத்தில் கொஞ்சம் கலந்துக்கணும். டேஸ்ட்டு கொடுக்கும், மந்திக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி நம்ம தம்மில் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், சிக்கன் ஃபுல்லாகவே மசாலா தடவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை இப்படி தான் வெண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து சிக்கனை வந்து சுட்டு எடுத்துக்கிறணும். வெண்ணெயை ஃபுல்லாக தோசைக்கல்லில் தடவிக்கிட்டு
ஒன்று ஒன்றா அப்படியே பருத்தி வச்சு சுட வேண்டியதான், சுட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். வாசல் பார்க்குறேன் வந்து எடுத்து மாவு ஆமாம். இது வந்து அப்படியே வந்து சாஸ் அடிக்க வந்தாச்சு. இது வந்து தக்காளி சாஸு. பூண்டு போட்டுக்கிட்டோம். சும்மா 4-5 பல்லு பூண்டு, இங்கிட்டு கோழியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் பார்த்தாச்சு. கோழி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பூண்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி அப்படியே வாங்க சாஸ் ரெடி பண்ணிடுவோம். தக்காளியை வந்து ஆஞ்சி போட்டுக்கிற வேண்டியதுதான். பூண்டு, தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கிறணும், தயிர் ஊற்றிக்கிறணும், உப்பு போட்டுக்கிறணும். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிறங்க. நான் கொஞ்சம் உரப்பாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் மிளகா வந்து ஜாஸ்தியாக போட்டேன். நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை மிளகா வேணுமோ உங்களுக்கு உரப்புக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறங்க. தயிர் அப்புறம் உப்பு போட்டுக்கிறங்க. மிக்ஸியில் அடித்து இங்கிட்ட அப்படியே சோறும் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் ரெடி பண்ணியாச்சு, தக்காளி சாஸு. இதை நம்ம பொரிச்சு வச்ச கறியை எடுத்து சோத்து மேலே அப்படியே பரத்தி வச்சாச்சு. ஒன்று ஒன்றா சோத்தில் எடுத்து வச்சிட்டோம் கறியை. இது வந்து அடுப்பு கறி. இது புகை போடுறதுக்காக அடுப்பு கறியை வந்து அடுப்பை பற்றி சூடு பண்ணிக்கிட்டு சோறில் ஒரு சோத்து சட்டி மேலே கறி பக்கத்தில் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து இந்த சூடு பண்ண கறி துண்டை எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு அந்த புகை வரும்போது
டக்குன்னு மூடி போட்டு மூடி கப்புன்னு அடைச்சிடணும். அந்த புகை ஃபுல்லாக சோறு அப்புறம் வந்து சிக்கனில் ஃபுல்லாகவே இறங்கணும் புகை வாடை. அப்போ தான் சோறு டேஸ்ட்டே. அதுதான் மந்தியோட டேஸ்ட்டு, ருசி எல்லாமே. நீயா அது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு நல்லா அந்த புகை வருது பாருங்கள். புகை வரும்போது கப்புன்னு மூடிடணும். மூடி போட்டு அந்த புகை வெளியில் போகாத அளவுக்கு. நான் கொஞ்சம் வெண்ணெய் பத்தலைன்னா அந்த பேப்பரில் உள்ள வெண்ணெய் எல்லாமே இறங்கட்டும்னு நான் அந்த பேப்பரை அப்படியே மேலே வச்சு எடுத்தேன். நீங்கள் அப்படி வச்சிட வேணாம், வெண்ணெயை மட்டும் அது மேலே ஊற்றிடுங்க. இது வந்து புதினா சாஸ் ரெடி பண்ணோம். மல்லி இலை புதினா போட்டு இது ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து பூண்டு, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், தயிர் ஊற்றிக்கிடணும், உப்பு போட்டுக்கிடணும். இதை மிக்ஸியில் அடித்து இதை தண்ணி கலந்து இதையும் ஒரு சாஸாக சோத்தில் வந்து இவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்